வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த சகோதரர்களாகிய பென்யமீன் கோத்திரத்தாரோடு போரில் ஈடுபட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். பாருங்கள், முந்தின அதிகாரத்தில் பென்யமீன் கோத்திரத்தில் இருந்த கிபியாவின் மக்கள் சிலர் ஒரு பெண்ணை பலவந்தம் பண்ணினார்கள் என்று நாம் வாசித்தோம். அப்பொழுது அந்த பெண்ணை மறுமனையாட்டியாக கொண்டிருந்த அந்த லேவியன் அவளுடைய சரீரத்தை 12 துண்டுகளாய் வெட்டி இஸ்ரவேல் ஜாதிகளுக்கு அனுப்பினான் என்று பார்த்தோம். இப்பொழுது 1ஆம் வசனத்தில் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள் என்று படிக்கின்றோம். இப்படி கூடி அந்த லேவியனை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். லேவியனோ பாதி சம்பவத்தை மட்டும்தான் சொல்லுகின்றான். எப்படியாக அவன் தன்னுடைய மறுமனையாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதையும் அடுத்த நாள் காலை வரை அவளை குறித்து கவலைப்படாமல் தான் இருந்ததை குறித்து அவன் சொல்லவில்லை. மாறாக 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள், அதனால் அவள் செத்துப்போனாள் என்று அவன் மாற்றி சொல்லுகின்றான். இதை கேட்டவுடனே 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டங்கூடினார்கள் என்று பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியா பட்டணத்து மக்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள். 13ஆம் வசனத்தில் இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பென்யமீன் புத்திரரோ என்ன செய்தார்கள் தெரியுமா? 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தார்கள் என்று படிக்கின்றோம். இது மாத்திரம் அல்லாமல் 14ஆம் 15ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. நண்பர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பரிசுத்தமான, சமாதானமான, மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சகோதரர்களுக்குள்ளேயே போரை ஆரம்பிக்கின்றார்கள். நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை இதுவல்ல. இன்றைக்குள்ள சபையும் இந்த வழிமுறையை பின்பற்றக்கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். கொரிந்து சபையாருக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25-27ஆம் வசனத்தில் பவுல் சொன்னதை பார்ப்போம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள் என்று போதித்தார். நண்பர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசித்து
அன்பான வழிகளை கண்டுபிடித்தால் அந்த பிரச்சனை நிச்சயம் தீர்வை காணும். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, இஸ்ரவேல் மக்களும் ஒரு பெரிய சேனையை திரட்டினார்கள் என்று பார்க்கின்றோம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 4,00,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாயிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது பென்யமீன் கோத்திரத்தாரை காட்டிலும் இஸ்ரவேலரிடத்திலே அதிகமான வீரர்கள் இருந்தார்கள். ஆகவே இஸ்ரவேலர் மிகுந்த தைரியம் கொண்டார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து, யார் எங்களை இந்த போரில் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யமீனரோடு போரிடும்படியாக அனுமதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ரவேலரோ 2 முறை போரில் தோற்று போகின்றார்கள். இப்பொழுது தங்களுடைய மிகப்பெரிய சேனை குறித்திருந்த அந்த தைரியமும் நம்பிக்கையும் இழந்தவர்களாக ஆண்டவரிடத்தில் வருகின்றார்கள். ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்றார்கள். 20ஆம் வசனத்தில் இப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார் என்று பார்க்கின்றோம். ஆம், பென்யமீன் கோத்திரத்தில் இருந்த அந்த கிபியா மக்கள் அந்த பெண்ணுக்கு செய்த அவலட்சணமான காரியத்திற்கு ஆண்டவர் இப்பொழுது பென்யமீன் கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கின்றதை பார்க்கின்றோம். கண்டிப்பாக பென்யமீன் கோத்திரத்தார் இங்கே தவறு செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டது போல அந்த குற்றம் செய்த மனிதர்களை மாத்திரம் அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கலாம். மாறாக அந்த குற்றம் செய்த மனிதர்களை பாதுகாக்க முயற்சி செய்தார்கள். இப்பொழுது போரில் தோல்வி அடைந்து நிற்கின்றார்கள். அதே நேரத்தில் இஸ்ரவேலரும் செய்தது நியாயம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 48ஆம் வசனம் சொல்லுகின்றது, இஸ்ரவேலரோ பென்யமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களும் பென்யமீனரை தேவைக்கு அதிகமாகவே தண்டித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நண்பர்களே, பட்டயத்தினால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யும்போது இதுதான் நடைபெறும். ஆகவே தான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்னார், உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்றார். நண்பர்களே, பிரச்சனைகளை சரி செய்ய இன்னொரு நல்ல வழிமுறை இருக்கின்றது. அந்த வழிதான் அன்பின் வழி. பொறுமையோடும் தயவோடும் ஒருவரோடு ஒருவர் பேசி பிரச்சனைகளை மனிதர்கள் நிச்சயம் சரி செய்ய முடியும். ஆனால் மனிதனுடைய பெருமை நடுவாக வந்துவிடுகின்றது. பெருமையானது நம்மை தடுக்கின்றது. ஆகவேதான் விசுவாசிகள் கர்த்தருடைய ஆவியானவரால் நிறைந்தவர்களாக எப்பொழுதும் சமாதானத்தையும் ஜீவனையும் தேடுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.